ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதை உங்ககிட்ட சொல்ல போறேன்னா, டோரான்னு சொன்னோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா அந்த கார்ட்டூன் வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே அந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்து டோரா கதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சின்ன வயசில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்குது இங்கே இருக்குது அது வந்து கண்டுபிடிக்க சொல்லும். எங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும். நம்மளும் வந்துட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்லும் போது நமக்கு காண்டாகும். அப்போ காண்டாகலை, வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னடா இதைவாடா நம்ம சின்ன வயசில் விரும்பி பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு டோரா போட்டு திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுவாங்க. பாவம் தானே. சரி, இன்னைக்கு அந்த பொண்ணை பற்றி தான் ஒரு கதை சொல்லலாம்னு வந்திருக்கேன். டோரான்னு வந்துட்டு உண்மையாலே ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா வந்துட்டு அந்த கார்ட்டூனில் எப்படி அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறதுன்னு என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறதோட எங்கிட்டாவது வெளியே போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். அந்த பொண்ணு எங்கிட்டாவது போயிட்டே இருப்பா, ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிட்டே இருப்பா, அதை கண்டுபிடிக்கிறேன்னு போவா, இதை கண்டுபிடிக்கிறேன்னு போவா. இதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து துருன்னு ரொம்ப வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பா. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இங்கே போவாங்க. ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்பலாம் கண்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு தான் மகளோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். தான் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணாலும் ஓகே தான், அவளுக்கு பிடிச்சிருக்கா, வெளியே போகிறாலும் போகட்டும், அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றுறாலும் சுற்றட்டும், ஒரு இடத்துக்கு போகிறாலும் போகட்டும். அவங்க வீட்டில் வந்துட்டு யாருமே வந்து கண்டிக்கல மாட்டாங்க. உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுற ஒரு பேரண்ட்ஸு தான். அதே மாதிரி ஜாலியாக வந்துட்டு அந்த பொண்ணு நல்லா எப்பவும் போல் விளையாண்டுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு நார்மலாக அந்த நாள் போகாதுல்ல. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெட்டு இருக்குது சரிங்களா. அதை நான் வந்து தேடி பார்த்தேன், பட் அது பூச்சியான்னு கன்ஃபார்மாக தெரில. பட் ஆனால் ஒரு பெட்டு இருக்குது. அந்த பெட்டை வந்து எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு தான் போவாள். அதாவது இவ தனியாக போக மாட்டா, எங்கே போனாலும் அந்த பெட்டை கையோடு கூட்டிகிட்டு தான் போவாள். கூட்டிகிட்டு போகும்போது அவள் வந்துட்டு நார்மலாக ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, சரி ஓகே விளையாட போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பெட்டை கூட்டிகிட்டு காட்டு சைடு போயிருக்கா. காட்டு சைடு போகும்போது நீங்கள் வந்து அந்த கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புச்சி புச்சி இல்லை, அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அந்த குள்ளநரி வந்துட்டு என்ன சொல்கிறது, தப்பாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு நல்லது, திருடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன பண்ணும், திருடாமல் அந்த இடத்த விட்டு போயிடும். அவ்வளோதான். அந்த அந்த நரி வந்து கெட்ட நரின்னு வந்து காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு காட்டு சைடு போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கா. காட்டு சைடில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்ன பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லோரும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, காட்டு சைடு விளையாண்டுட்டு இருந்திருக்கா. அவள் பெட்டோடு சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுன்னா, விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதிர்பார்க்காத டைமில் நரி வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணியிருக்கு. அட்டாக் பண்ணோடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. அது வந்து போராடி இருக்கு. அது வந்து விரட்டி விட ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கு அந்த நரிக்கிட்டேருந்து ஓட ட்ரை பண்ணியிருக்கு. அந்த டோரை ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவனால் முடியாதனால அவங்க விழுந்துட்டா. ஆனால் கூட இருக்க பெட்டு வந்து அது வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுச்சு, அது வந்து தடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனால் வந்துட்டு அதுவே ஒரு குட்டி பெட்டு தானே, அதனால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால அந்த பெட்டியும் வந்து அந்த நரி வந்து அடித்து கொண்டுட்டு டோராவையும் அந்த இடத்துல கொண்டுட்டு போயிடுச்சு. என்னடா கத்துற சவுண்டு அலற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு காட்டு சைடு எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணும் சரி அந்த பெட்டும் சரி ரெண்டுமே இறந்து போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ யோசிங்களேன், ஒரு பொண்ணு அவ்வளோ ஆசையாக வளர்க்குறாங்க, அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாங்க. ஆனால் வந்து இப்படி வந்து ஒரு நரி வந்து கொன்றுச்சுன்னு அவங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தால் அவங்க எழுதப்பட்ட ஒரு கார்ட்டூன் தான் வந்து டோராங்கிற ஒரு கார்ட்டூனு. அவங்க கஷ்டத்தில் அவங்க மகை நேரம் உயிரோடு இருந்திருந்தா என்னென்னலாம் பண்ணுவா, எப்படிலாம் சுற்றி இருப்பா அப்படின்னு வந்து தயாரிக்கப்பட்டது தான் அந்த கார்ட்டூனு. நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக அந்த கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே அந்த கார்ட்டூன் வந்து பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் பாதி பேர்த்துக்கு பிடிக்காது, ஆனால் பாதி பேர்த்துக்கு இன்னும் அந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுதான் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, அவங்க பின்னாடி நடந்த ஒரு கதை.
ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு எந்த கார்ட்டூன் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.